Hi everyone, in this video we are going to see about a and an articles. Yes, how are we using a and an articles before the words? Yes, we all know that a and an articles are indefinite articles. Yes, what is meant by indefinite articles? These articles are used when we are talking about non-specific or non-particular person or thing. Yes, ஒரு பர்டிகுலர் பர்சனையோ திங்கையோ பற்றி பேசாமல் ஜென்ரலாக நம்ம பேசுகிறப்போ யூஸ் பண்ணுற ஆர்டிகல்ஸ் தான் என்னது ஏ அண்ட் an articles. Example, I need to consult a doctor. Here a doctor means any doctor. Understand, I am not talking about any particular doctor. இந்த டாக்டர் தான் அப்படின்னு நம்ம பர்டிகுலராக மென்ஷன் பண்ணல. ஸோ ஏதோ ஒரு டாக்டரை நான் பார்க்கணும். ஸோ here any doctor, I am talking generally. Yes. Next, we know that a or an article is used before singular nouns. So, singular nouns வர இடத்துல a இல்லைனா an article யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் இல்லையா? Isn't it? Example, I ate an apple. So, இங்கே ஆப்பிள்ங்கிறது singular noun. So, we are using an here. Yes, and we also know that an is used before the words that begin with vowel sound. So an நம்ம எங்கே யூஸ் பண்ணணும்? vowel soundல எந்த வேர்டு தொடங்குதோ அந்த வேர்டுக்கு முன்னாடி நம்ம an யூஸ் பண்ணணும். இது நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் இல்லையா? See the examples. An ant, an octopus, an igloo. ஸோ இங்கே vowel லெட்டர்ஸில் vowel soundல இந்த வேர்ட்ஸ் எல்லாம் தொடங்குறங்காட்டி நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? an யூஸ் பண்ணியிருக்கோம். Isn't it? Next, a is used before the words that begin with consonant sound. Yes, examples, a bus, a giraffe, a fan. ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கான்சனன்ட் லெட்டரில் கான்சனன்ட் சவுண்டோட தொடங்குது இல்லையா? அதனால் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? ஏ ஆர்டிக்கல் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, வவ்வல் லெட்டரில் தொடங்குகிற எல்லா வேர்ட்ஸுமே வவ்வல் சவுண்டு தான் கொடுக்குதா, கான்சனன்ட் லெட்டரில் தொடங்குகிற எல்லா வேர்ட்ஸுமே கான்சனன்ட் சவுண்டு தான் கொடுக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். First we are going to see the words that begin with vowels. Yes, vowelsல தொடங்குற words பார்க்கலாம். Yes, so first we are going to see the words that begin with a or I. Yes, so ஏ லெட்டர்லேயோ இல்லைன்னா ஐ லெட்டர்லேயோ எந்த வேர்டாவது தொடங்குதுன்னா அதுக்கு நம்ம என்ன ஆர்டிக்கல் யூஸ் பண்ண போகிறோம்? an ஆர்டிக்கல் தான் யூஸ் பண்ண போகிறோம். அண்டர்ஸ்டாண்ட்? ஏன் அப்படின்னா ஏல தொடங்குகிற வேர்ட்ஸோ இல்லை ஐயில் தொடங்குகிற வேர்ட்ஸோ ரெண்டுமே என்ன சவுண்டு தான் தரும்னா நம்மளுக்கு வவ்வல் சவுண்டு தான் தரும். அண்டர்ஸ்டாண்ட்? ஆ சவுண்டு, சவுண்டு இதுதான் நம்மளுக்கு தரும். இந்த ரெண்டு லெட்டர்ஸுமே இந்த சவுண்டு தான் தருது. ஸோ மேக்ஸிமம் இந்த லெட்டர்ஸில் தொடங்குகிற வேர்ட்ஸுக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? an ஆர்டிக்கல் யூஸ் பண்ணிக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட்? Let us see some examples. An alligator, an apple, an arrow, an ambulance, an ink pen, an iguana, an igloo, and an insect. Yes. Next, we are going to see the words beginning with E letter. E letterல எப்படி words differ ஆகுதுன்னு பார்ப்போம். See the first set of words. An elephant, an egg, an engineer. ஸோ இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா சவுண்டு தான் தருது. ஸோ we have used an article before these set of words. See the next set of words. A European, a Eve, a eukaryote. Yes, so here even though these words have begun with E letter, they are not giving vowel sound, they are giving consonant sound. European, U sound, it is beginning with U sound. Eve, E sound. Again eukaryote, U sound. So இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஈல ஸ்டார்ட் ஆனாலும் இதுக்கு என்ன சவுண்டு தரல? வவ்வல் சவுண்டு தரல.
எக், எலஃபண்ட், என்ஜினியர் எல்லாம் ஏ அப்படிங்கிற வவ்வல் சவுண்டு தரங்காட்டி நம்ம ஆன் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே இதில் வந்து கான்சனன்ட் சவுண்ட் தரங்காட்டி we have used the article a. Yes, next see the words beginning with o. ஓவில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா வேர்ட்ஸுமே வவ்வல் சவுண்டு தான் தரும். See the examples here. An old person, an octopus, an orange. ஸோ இல்லைன்னா ஓ அப்படிங்கிற வவ்வல் சவுண்டு தான் தருது. ஆனால் ஒன் அப்படிங்கிற வேர்ட் மட்டும் ஓவில் ஸ்டார்ட் ஆனாலும் இது WON ஒன் அப்படிங்கிற கான்சனன்ட் சவுண்டு தான் தருது. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஆர்டிக்கல் தான் யூஸ் பண்ணணும்? ஏ ஆர்டிக்கல் தான் யூஸ் பண்ணணும். இஸ் எக்ஸாம்பிள் a 1 rupee coin, a one-eyed man. Understand? So ஒரே ஒரு எக்ஸம்ஷன் ஒன் வரப்போ நம்ம a ஆர்டிக்கல் தான் யூஸ் பண்ணணும். I hope it is easy to remember, isn't it? So this is regarding the words beginning with o vowel. Yes, next words beginning with u. Yes, see the first set of words. An umbrella, an ugly, an unhappy. ஸோ இது எல்லாமே என்ன சவுண்டு தான் தருது? ஆ அப்படிங்கிற வவ்வல் சவுண்டு தான் தருது. அதனால் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன சேர்த்திருக்கோம்? ஆன் அப்படிங்கிற ஆர்டிக்கல் சேர்த்திருக்கோம். அதே see the next set of words. A university, a useful, a unicorn. ஸோ இது எல்லாமே ப்ரொனன்சியேஷன் நீங்கள் டிஃப்ரென்ஸ் நோட் பண்ணியிருப்பீங்க. அம்பர்லா, யூனிவர்சிட்டி, யூ. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இது எல்லாமே கான்சனன்ட் சவுண்டு, ஒய்ஓயுங்கிற கான்சனன்ட் சவுண்டு தான் தருது. அதனால் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? ஆர்டிக்கல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ஐ ஹோப் யூ மைட் ஹவ் நோட்டிஸ் த டிஃப்ரென்ஸ். எஸ், ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ரிகார்டிங் த வேர்ட்ஸ் பிகினிங் வித் வவல் லெட்டர்ஸ். ஏஇஐஓயூவில் வேர்ட்ஸ் எல்லாம் பிகின் ஆகிறப்போ எப்படி சவுண்ட் வேரி ஆகுது, அதுக்கு நம்ம என்னென்ன ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுறதுன்னு இவ்வளோ நேரம் பார்த்தோம். நவ் வி ஆர் கோயிங் டு சி த வேர்ட்ஸ் பிகினிங் வித் கான்சனன்ட் லெட்டர்ஸ். ஸோ கான்சனன்ட் லெட்டர்ஸில் எல்லாமே நம்மளுக்கு கான்சனன்ட் சவுண்ட் தருதான்னு பார்க்க போகிறோம். எஸ், ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ் பிகினிங் வித் ஹெச் consonant. See the first set of words. A horse, a house, a horrible. இங்கே எல்லாமே ஹெச் சவுண்டு, ஹெச் ப்ரொனன்சியேஷன், கான்சனன்ட் சவுண்டு நல்லா கேட்குது. அதனால் நம்ம இதுக்கு என்ன ஆர்டிக்கல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம்? யூஸ் பண்ணியிருக்கோம். அதே an ஆர், an honest, an ஸோ இதுக்கு எல்லாமே நம்ம ஹெச் ப்ரொனன்சியேஷன் கிடையாது. ஆர், ஆ சவுண்டு தான் நம்ம இதுக்கு கொடுக்குறோம். அதனால் இது ஹெச்சில் ஸ்டார்ட் ஆகியிருந்தாலும் ஹெச் சைலண்ட் ஆகிறங்காட்டி நம்ம என்ன ஆர்டிக்கல் தான் யூஸ் பண்ணணும்? ஆன் ஆர்டிக்கல் தான் யூஸ் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட் லெட் us see the words beginning with M. Yes, see the first set of words. A mango, a month, a mosquito. எஸ், இங்கெல்லாம் சவுண்ட், அதாவது கான்சனன்ட் சவுண்ட் நல்லா கேட்குது. மேங்கோ, மந்த், மஸ்கிட்டோ. ஸோ இதுக்கெல்லாம் கான்சனன்ட் சவுண்ட் வரங்காட்டி வி ஹாவ் யூஸ்ட் அ ஆர்டிக்கல். அதே நெக்ஸ்ட் செட் ஆஃப் வேர்ட்ஸ்க்கு வாங்க. எம்ஏ, எம்எல்ஏ, எம்பி. எஸ், ஸோ இங்கெல்லாம் ஏ சவுண்ட் வருது. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இதுக்கெல்லாம் நம்ம என்ன தான் யூஸ் பண்ணணும்? ஆன் ஆர்டிக்கல் தான் யூஸ் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட்? ஃபார் எக்ஸாம்பிள், he is an MA graduate. Is his father is an MLA. Is his mother is an MP. is A சவுண்டு தான் வருது. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இது எல்லாமே எம்மில் ஸ்டார்ட் ஆகியிருந்தாலும் நம்மளுக்கு என்ன சவுண்டு தான் கொடுக்குது? வவ்வல் சவுண்டு, ஏ சவுண்டு தான் கொடுக்குது. அதனால் we have to use an article before these abbreviations. Understand? ஸோ இந்த எம்ஏ, எம்எல்ஏ, எம்பி இந்த மாதிரி வரப்போ நம்ம ஆன் தான் யூஸ் பண்ணணும். Yes, please remember this. Next, let us see the words beginning with X. See here, a Xerox, a Xerox. Yes, so here these two words are giving Z sound, isn't it? That is consonant sound. So இங்கே நம்ம அப்படிங்கிற ஆர்டிக்கலை யூஸ் பண்ணியிருக்கோம். அதே see the next word, X-ray.
A sound, it is giving A sound, vowel sound தருது. X-ray, Xerox, difference தெரியுதா pronunciationல? So here X-ray is giving vowel sound. So we have used an article before this word. Understand? So these are the things regarding the words that are beginning with consonant letters but giving vowel sound. Understand? So இப்போ உங்களுக்கு வந்து வேரியேஷன்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது வவ்வலில் தொடங்கினா எல்லா வேர்ட்ஸுமே வவ்வல் சவுண்ட்லேயே ஆரம்பிக்கிறது இல்லை. அதே கான்சனண்ட்டில் தொடங்கினா எல்லா வேர்ட்ஸுமே கான்சனன்ட் சவுண்ட்லேயே ஆரம்பிக்கிறது இல்லை. இஸ்ன்ட் இட்? ஸோ யூ ஷுட் ப்ரொனவுன்ஸ் அண்ட் சி. ஸோ நம்ம அந்த ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? ப்ரொனவுன்ஸ் பண்ணி பார்த்து அது என்ன சவுண்டு கொடுக்குது, எப்படி வேரி ஆகுதுங்கிறத நம்ம நோட் பண்ணி ஆன் இல்லைன்னா ஏ வவல் நம்ம ஆட் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ஐ ஹோப் யூ மைட் ஹவ் அண்டர்ஸ்டுட் வென் அண்ட் வேர் டு யூஸ் ஏ ஆர் ஆன் ஆர்டிக்கல். எஸ், நம்ம இது ரிகார்டிங்காக ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணுவோம். ஸோ தட் இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. எஸ், see the sentences given here. Let us find out answer for these sentences. See, read the first one. Mr. Shah is dash artist. So artist, it is giving R sound. So the answer will be an artist. Understand? See the second one. Have you seen dash black onion? Black, burr sound, it is consonant sound. So answer is a black onion. See the next one. Dash unusual problem is driving us crazy. So R sound, unusual, R. So we have to use an unusual problem. Next, look, there is dash huge elephant coming towards us. Huge. So it is consonant sound. So answer will be there is a huge elephant. Next, Simran is helping dash one-legged man cross the road. So இங்கே ஒன்னாவே நம்ம ஆல்ரெடி டிஃப்ரென்ஸ் நோட் பண்ணோம் இல்லையா? ஸோ ஹியர் a one-legged man is next. France is dash European country. So யூரோப்பியன் ஈல ஸ்டார்ட் ஆனாலும் இட் இஸ் கிவிங் யூ sound, consonant sound. So answer will be France is a European country. Next, he is dash outstanding actor. R sound, outstanding. So here we are using article an. Answer is he is an outstanding actor. Yes, so these are the answers for this exercise. Yes, so I hope you understood how to use a and an articles. Yes, in next class we will discuss about the article. Yes, I hope this video is useful to you. Thank you everyone.